அறிவிப்பு. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில், தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இன்றைக்கு குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை 250 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். எழும்பூரில் மட்டுமே குழந்தைகள் நல மருத்துவமனை இருக்கிறது. அங்க லோடு அதிகமான எண்ணிக்கையில் மருத்துவம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் டெல்டா மாவட்டத்திற்கு ஒன்றும் சென்னையில் தென் சென்னையில் இன்னொன்றுமாக 250 கோடியில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை அமையவிருக்கிறது. சென்னை கலைஞர் கருணாநிதி நகரில் உள்ள அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று இதுவரை இல்லாத அளவுக்கு பிரத்யேகமான மருத்துவமனை ஒன்று 50 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படவிருக்கிறது. டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் 6 மண்டல ஆராய்ச்சி மையங்கள் ரூபாய் 16 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படவிருக்கிறது. கருப்பை வாய், மார்பகம் மற்றும் வாய் புற்றுநோய்களை பரிசோதனைகள் மூலம் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தகுந்த சிகிச்சை அளிக்கும் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் 27 கோடி மதிப்பீட்டில் விரிவுபடுத்தப்படும். ஏற்கனவே 4 மாவட்டங்களில் செய்யப்பட்டு வருகிறது. இப்போது இந்த ஆண்டு முதல் 38 மாவட்டங்களிலும் இந்த புற்றுநோய்க்கான பரிசோதனைகள் செய்யப்படும். அதற்காக 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை மற்றும் இரைப்பை குடலியல் ஆகிய 2 புதிய துறைகள் உருவாக்கப்படும். மேலும் விபத்து மற்றும் அவசரகால சிகிச்சை பிரிவு தேவைகளை மேம்படுத்த 5 அவசரகால மருத்துவ அலுவலர் பணியிடங்களும் தோற்றுவிக்கப்படும். அதேபோல் இன்றைக்கு பிறப்புற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பிறவி குறைபாடுகள் கண்டறிவதற்கு முழுமையான உடற்பரிசோதனை எக்ஸாமினேஷன் அந்தந்த அரசு மருத்துவமனைகளிலேயே செய்யப்பட்டு பிரத்யேக சுகாதார அட்டைகள், இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவமனை, குழந்தைகளின் உயிர் காக்கும் இந்த சைல்டு ஹெல்த் கார்டு வழங்கப்படவிருக்கிறது. மேலும் தொடர்ந்து பச்சிளம் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் நலத்தை கண்காணிக்க சிறப்பு மையங்கள் வெல் பேபி கிளீனிங்ஸ் நடத்தப்படும். இது போன்ற ஒரு மிக சிறந்த அறிவிப்புக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசுக்கு அறிவுறுத்தி இந்த அறிவிப்பை வெளியிட செய்திருக்கிறார்கள். சிறப்பு பச்சிளம் குழந்தை பராமரிப்பு பிரிவில் இருந்து விடுவிக்கப்படும். குறை பிரசவம் மற்றும் எடை குறைவான பச்சிளம் குழந்தைகளை தொடர்ந்து அவர்களது இல்லங்களிலேயே தொழில்நுட்ப உதவியோடு கண்காணிப்பதற்கு முன்னோடி திட்டம் 1,28,00,000 மதிப்பீட்டில் 7 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். கர்ப்பகாலத்தில் கருவில் ஏற்படும் வளர்ச்சி குறைபாடுகளை கர்ப்பிணி தாய்மார்கள் கண்டறிவதற்கு ஊடுகதிர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்த நோயாளிகளில் நோய் கட்டுப்பாட்டின்மையால் வரக்கூடிய விழித்திரை மற்றும் சிறுநீரக பாதிப்புகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதற்கான சிறப்பு பரிசோதனைகள் 3.19 கோடி மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்படும். நீரிழிவு நோயினால் அதிகம் பாதிப்பது பாதங்கள். எனவே அந்த பாதங்களை பாதுகாக்கும் வகையில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படும் பாதங்களை தொடக்க நிலையிலேயே கண்டறிந்து கால் இழப்பினை தடுப்பதற்காக ஒருங்கிணைந்த பாதம் பாதுகாப்போம் திட்டம் 26,62,00,000 மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்படும். திருவள்ளூர், கடலூர், ராமநாதபுரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருதய உள்ளூடுருவி கதிரியக்க ஆய்வகங்கள் 32 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் வட்டார மருத்துவமனைகளுக்கு 101 கோடி மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்படும். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகத்திற்கு 18,13,00,000 மதிப்பீட்டில் கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் செய்யப்படும். மலைவாழ் மக்களுக்கு அவசர மருத்துவ சேவைகளை அளிக்கும் வகையில் 2 சக்கர அவசர மருத்துவ வாகனங்கள் பைக் ஆம்புலன்ஸ் இன்றைக்கு 1,60,00,000 மதிப்பீட்டில் வழங்கப்படும். பழங்குடியினர் நலவாழ்வை மேம்படுத்திடும் வகையில் நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50 படுக்கைகள் கொண்ட தனிப்பிரிவு, 4 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மகப்பேறு காத்திருப்பு அறைகள் மற்றும் இதர வசதிகள் 1,08,00,000 மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 100 வகுப்பறைகள் நவீன தொழில்நுட்பத்துடன் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் இதர பொது வாகன ஓட்டுநர்களுக்கு விபத்து மற்றும் அவசர காலங்களில் வழங்க வேண்டிய உயிர் காக்கும் முதலுதவி சிகிச்சை குறித்த பயிற்சி வழங்கப்படும். ஓட்டுநர்கள் அனைவருக்குமே பயிற்சிகள் பெறுகிற போது அந்த ஓட்டுநர்கள் விபத்து நேர்ந்த இடத்தில் அவர்கள்தான் முதலில் காப்பாற்றுவதற்கு வசதி இருக்கும். எனவே அவர்களுக்கான பயிற்சி வழங்கப்படவிருக்கிறது. அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் முதியோர் பராமரிப்பு சேவை உதவியாளர் என்ற புதிய சான்றிதழ் படிப்பு சர்டிபிகேட் கோர்ஸ் ஃபார் ஹோம் பேஸ்ட் எல்டர்லி கேர் சப்போர்ட் அசிஸ்டன்ட் தொடங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். உயிர்காக்கும் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை சென்னை ஸ்டான்லி, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வழங்கப்படவிருக்கிறது. மாவட்டந்தோறும் போதை மீட்பு மையங்கள், மிக முக்கியமான அறிவிப்பு,
மாவட்டந்தோறும் போதை மீட்பு மையங்கள் மற்றும் முகாம்கள் வாயிலாக சமூக அளவிலான விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை சேவைகள், குழு மற்றும் தனிநபர் மனநல ஆலோசனைகள், போதை மீட்பு சிகிச்சை மற்றும் தொடர் கண்காணிப்பு சேவைகள் வழங்கப்பட்டு உரிய சேவைகள் அளிக்கப்படும். இவைகள் எல்லாம் இன்றைக்கு 110 அறிவிப்புகளில் ஒரு 20 அறிவிப்புகள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.